வணக்கம். நான் சங்கீதா எஸ். அபிஷேக். இன்னைக்கான வீடியோல ஒரு பிசினஸ ஆன்லைன்ல நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா, என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத தான் பார்க்க போறோம். கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸோடையும் சேர்த்து பார்க்க ஓகே. ஸோ இது நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருந்து உங்களோட பிசினஸ ஆன்லைன்ல கொண்டு வந்தா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க ஒரு ஏஜென்சியாவோ, டிஜிட்டல் மார்க்கெட்டராவோ இருந்து நீங்க ஒரு பிசினஸ ஆன்லைன் கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னாலும் சரி, தீஸ் ஆர் த ரைட் ஸ்டெப்ஸுங்க. எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும் அப்படின்றது உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா தெரியும். ஸோ வீடியோக்கு போலாம். இன்ஃபேக்ட் நம்ம ஒரு பிசினஸ் ஆன்லைன் கொண்டு வரணும் அப்படின்னா, அதுல ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பிளான் ஆஃப் ஆக்ஷன் ரெடி பண்ணணும். திஸ் இஸ் மை ஸ்ட்ராட்டஜி, ரைட்? ஸோ அத இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்றது ஈஸி. எல்லாருமே பண்ணிடுவீங்க. பட் ஆனா அந்த பிளான் பண்றது அப்படின்றது தான் வந்து இம்பார்ட்டன்ட்டான விஷயம். ஸோ லெட்ஸ் லுக் அட் ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, அதுல என்னென்ன ஸ்டெப்ஸ் தாங்க இருக்கு அப்படின்றத பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 இஸ் நீங்க என்ன கோல் அச்சீவ் பண்ண விரும்புறீங்க, ரைட்? ஸோ எந்த ஒரு மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டியுமே ஒரு கோல பொறுத்து தான் நம்ம வந்து டிசைடே பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது கோல். அப்போ கோல் அப்படின்னு கொண்டு வந்துட்டாலே, நம்மளோட பிசினஸ் எந்த ஸ்டேஜ்ல ஆன்லைன்ல இருக்கு அப்படின்றது பார்க்கணும். லெட் அஸ் சே தட் நீங்க ஆல்ரெடி வந்து ஆன்லைன்ல இருக்கீங்க. இப்போ இன்னும் பெட்டரா கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ரைட்? அப்படின்னா வந்து யூ வில் பி இன் அ டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் ஆஸ் அன் அவேர்னஸ் அப்படின்றத நான் கிரியேட் பண்ணிட்டேன். எனக்குன்னு ஓரளவுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஆனா எனக்கு இப்போ வெப்சைட்க்கு நிறைய பேர் கொண்டு வரணும். அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இப்படின்ற மாதிரி நீங்க ஒரு ஒரு லெவல்ல செட் பண்ணுவீங்க. இன்ஃபேக்ட் ஆப்வியஸா இந்த வீடியோஸை பார்த்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல தான் இருக்கீங்க அப்படின்னா, நம்ம பண்ணக்கூடிய வேலையே வந்து மற்றவர்களுக்கு நம்ம பிசினஸ் ஆன்லைன்ல இருக்குன்னு ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும். நம்ம ஒரு வெப்சைட் வச்சிருந்தோம் அப்படின்னா வெப்சைட்க்கு டிராஃபிக் வேணும். சோஷியல் மீடியா இருந்ததுன்னா சோஷியல் மீடியால நமக்கு ஃபாலோவர்ஸோ இல்ல சப்ஸ்கிரைபர்ஸோ வந்து கொண்டு வரணும், ரைட்? ஆனா நம்மளுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வரணும் அப்படின்றது ஒரு அப்ஜெக்டிவா இல்லாம, எனக்கு இத்தனை ஃபாலோவர்ஸ் இத்தனை மந்த்ஸ்க்குள்ள வேணும் ஆர் இத்தனை ஒரு ஃபர்ஸ்ட் வருடங்குள்ள வேணும் அப்படின்னு சொல்றது தான் ஒரு ப்ராப்பர் கோல், ரைட்? அப்போ அந்த கோல்ல என்ன இருக்கணும், நான் என்ன அச்சீவ் பண்ண விரும்புறேன் அப்படின்ற அந்த நம்பர் இருக்கணும், மெஷரபிளா இருக்கணும் அந்த கோலு. இன்னொன்னு, இது எந்த டைம் லிமிட்டுக்குள்ள நம்ம பண்ண போறேன் அப்படின்றதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கணும். போயிட்டே இருக்கக்கூடாது, இல்லையா? ஸோ லிமிட்டேஷன், மெஷரபிள் அண்ட் இன்னொன்னு, இந்த கோல் என்னால அச்சீவ் பண்ண முடியுமா? அப்போ இங்க நான் எக்ஸாம்பிள் குடுத்திருக்கேன். இன்கிரீஸ் Instagram ஃபாலோவர்ஸ் பை 5K. என்னால இந்த 1 மாசத்துக்குள்ள 5,000 வரைக்கும் கொண்டு வர முடியும். பட் ஆனா, இஃப் ஐ வாண்ட் டூ இன்கிரீஸ் இட் பை 50,000 தென் நான் என்ன பண்ணலாம்? ஸோ அவசர அவசரமா நான் வந்து நெறைய பேர கொண்டு வரணும் அப்டின்னா, ஐ நீட் டூ லெட்ஸ் சே செலிபிரிட்டியால அது முடியும். அதே மாரி நெறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ கொண்டு வந்தீங்க அப்டின்னாலும் அதாலயும் முடியும். இன்னொன்னு வைரல் கான்டென்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா, அகைன் வைரல் கான்டென்ட்க்கும் சில இது இருக்கு. எந்த கான்டென்ட்டுமே வைரல் ஆயிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுல அகைன் த கைண்ட் ஆஃப் பீப்பிள் நீங்க யார் யூஸ் பண்றீங்களோ, அது வந்து வைரல் ஆக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரைட்? அப்போ இதெல்லாம் பண்றதுக்கு நமக்கு வந்து கேப்பபிலிட்டீஸ் இருக்கா? இப்ப நான் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இப்பவே வந்து ஒரு 50 இன்ஃப்ளூயன்சர்ஸ கொண்டு வந்து ஐ வாண்ட் டூ கிரியேட் கான்டென்ட். அப்ப லெட்ஸ் அஸ்யூம் தட் ஒரு இன்ஃப்ளூயன்சரும் ஆன் அன் ஆவரேஜ் எனக்கு வந்து ₹15,000 சார்ஜ் பண்ணீங்கன்னா, லெட்ஸ் சே அவ்ளோ பணம் இருக்கா? ரைட்? இல்ல. அப்போ நமக்கு இருக்கிற பட்ஜெட்டுக்கு ஏத்தா மாதிரி, ஹவ் மச் ஆர் வி கோயிங் டூ அ ஆஸ்க் ஃபார்? ரைட்? ஆல் ஐ அம் ஆஸ்கிங் ஃபார் லெட்ஸ் சே 5,000 ஃபாலோவர்ஸ் ஆன் Instagram. இல்ல 10,000 மக்கள் என்னுடைய வெப்சைட்டுக்கு மந்த் ஆன் மந்த் இந்த 3 மாசத்துல வந்து எனக்கு வர ஆரம்பிக்கணும். அப்படின்ற மாதிரி சொல்றது ஒரு மெஷரபிளான, அச்சீவபிளான டைம் லிமிட் உள்ள ஒரு கோலா இருக்கும். ரைட்? ஃபர்ஸ்ட்டு இந்த கோல வந்து செட் பண்ணிக்கோங்க. ரைட்? இது இல்லாம சில பேர் அன்அச்சீவபிளா பண்றதுக்கு என்னன்னா, எனக்கு இந்த மாசம் நான் ஆன்லைன்ல போன உடனே, நான் தான் வந்து இவ்ளோ இன்வெஸ்ட் பண்றேன் இல்லையா? எனக்கு அட்லீஸ்ட் வந்து சேல் இந்த மாசமே எனக்கு ₹1,00,000 ஆயிடணும். அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது அச்சீவபிள் கோல் கிடையாது. எதுவுமே ஓவர் நைட்ல நடக்காது. உங்களை நம்பி, உங்களுடைய பிசினஸ ஃபாலோ பண்ணி, அதுக்கப்புறமா ட்ரஸ்ட் பில்ட் ஆகி, எஸ் நான் ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு உங்க வெப்சைட்டுக்கு வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு டைம் ஆகும். இந்த டைம நீங்க டெஃபினட்டா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு குடுத்து தான் ஆகணும். ரைட்.
அப்போ நெக்ஸ்ட் இதுக்கு போலாம். கிரியேட் அ பையர் பெர்சனா. இந்த பையர் பெர்சனா அப்படின்றது என்னன்னா, நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸ் இவங்க தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அவங்கள நம்ம டார்கெட் பண்றோம். அப்போ இந்த பையருக்கு ஒரு பெர்சனாலிட்டி குடுத்தா, அவங்கள நம்மளால விஷுவலைஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நல்லா இருக்குமே! ரைட்? நமக்கு யார் அந்த பையர்? அப்படின்றது வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ணணும். ஸோ லெட்ஸ் சே தட் இப்போ நம்மளுக்கு எல்லாருக்குமே நேச்சுரல் சலூன் அப்படின்றது தெரியும். அந்த சலூன் அப்படின்னா வந்து மோஸ்ட்லி பீப்பிள் கம் தேர் ஃபார் ஒரு ஹேர் கட்டுக்கோ, இல்ல ஒரு மேக்கப் பண்ணணும் அப்படின்றதுக்கோ, இல்ல ஃபேஷியல் பண்ணணும் அப்படின்றதுக்கோ வருவாங்க. பட் இவங்க இவ்ளோ நெறைய சலூன்ஸ் இருக்காங்க. இத்தனை வருஷமா வந்து இருக்காங்க அப்படின்னும்போது, தே ஆர் நவ் ஸ்டார்ட்டிங் அ நேச்சுரல் ஸ்கூல் ஆஃப் மேக்கப் அப்படின்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ when they are going and promoting themselves, ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி அத்தாரிட்டி இருக்கு இல்லையா? நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்போ அவங்களுக்குன்னு யாரு வந்து பெர்சோனா, ரைட்? சம்மன் ஹூ வாண்ட்ஸ் டூ கம் அண்ட் சைன் அப் ஃபார் தியர் மேக்கப் கோர்ஸ் அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க? அப்படின்றத நம்ம தெளிவா எழுதி வச்சுக்கிட்டோம்னா, இவங்களுக்கு நம்ம மார்க்கெட் பண்றது அப்படின்றது ஈஸி ஆயிடும். யூசுவலி பையர் பெர்சோனா அப்படின்றது நேம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சில சமயம்லாம் நாங்க பிரசன்ட் பண்ணும்போது ஒரு பிக்சரோட சேர்த்தே வந்து பையர் பெர்சோனாவ பிரசன்ட் பண்ணுவோம். அப்போ இங்க நமக்கு யாருன்னா பிரியா. ஓகே. ஸோ பிரியா ஹூ இஸ் 25 டூ 45 இயர்ஸ் ஓல்ட் அப்படின்னு பார்க்குறோம். அவங்களுடைய பேக்கிரவுண்ட் என்ன? வீட்ல இருந்து வந்து வேலைய விட்டுட்டாங்க. இப்போதைக்கு குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் அவங்க வந்து ஒரு சின்ன பிசினஸ் நம்மளால ஸ்டார்ட் பண்ண முடியுமா? வீட்ல இருந்துட்டு. ஏதாவது ஃப்ரீலான்ஸ் மாதிரி ஏதாவது பண்ணலாமா? அப்படின்ற ஒரு அ ஐடியால இருக்காங்க. அப்போ அவங்களுடைய கோல் என்னன்னா, எனக்குன்னு ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், ரைட்? நான் சம்பாதிக்க முடியுமா? இந்த ஒரு சின்ன டைம்ல என்னால ஃபுல்லா காலைலருந்து ஈவினிங் வரைக்கும் ஒர்க் பண்ண முடியாது. பட் எனக்கு இருக்கிற டைம்ல என்னால வந்து சம்பாதிக்க முடியுமா? அப்படின்ற மாரி இருக்கு. சேலஞ்ச் ஆப்வியஸ்லி ஃப்ளெக்சிபிளான இடம் இருந்தா வொர்க் பண்ண முடியும். ஷார்ட்டர் ஸ்பேன்ல வந்து கத்துக்கணும். அப்போ இங்க நேச்சுரல்ஸ் என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ரைட் யுவர் பயோ பெர்சனா. நேமு, ஏஜ், பேக்கிரவுண்டு, உன்னோட கோல் என்ன? உன்னோட சேலஞ்ச் என்ன? அந்த சேலஞ்ச ஓவர் கம் பண்றதுக்கு நான் ஆஸ் அ பிராண்ட் ஹெல்ப் பண்ண முடியுமா? அப்படின்றத அடுத்து எழுதுங்க. ரைட்? அடுத்து எழுதும்போது என்ன ஆகும்? ப்ரொஃபஷனல்ஸ் கிட்டேருந்து கத்துக்க போறீங்க. ரைட்டா? ஆத்தென்டிசிட்டி வந்துருச்சு, அத்தாரிட்டி வந்துருச்சு. இன்னொன்னு வந்து ஃப்ரீலான்சரா உங்களால வந்து வொர்க் பண்ண முடியும். ஃப்ளெக்சிபிலிட்டி அந்த இடத்துல கிடைச்சிருச்சு. இன்னொன்னு யூ வில் பி மீட்டிங் அப் வித் லாட் ஆஃப் பீப்பிள். நீங்க கிளாஸஸ்லாம் அட்டெண்ட் பண்ணும்போது, செய்யும்போது. அண்ட் சலூன்லயும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டீஸ்க்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ இத மாதிரியே வந்து நெறைய பயோ பெர்சனா பண்ணலாம். ஒண்ணு வந்து ஐம் டாக்கிங் அபவுட் பீப்பிள் who want to, who want flexible job opportunities. I can also talk about people who want to take, makeup as their கெரியர் அப்படின்னு எடுத்து பண்றதுக்கு சில பேர் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்பதான் காலேஜ் முடிச்சுட்டு வந்தவொன்னே அவங்களுக்கு இன்னொரு பையர் பெர்சனா. ஸோ லைக்வைஸ் யூ வில் ஹேவ் மல்டிபிள் பையர் பெர்சனாஸ் for one particular, offer. ரைட்? அப்போ இவங்க நேச்சுரல்ஸ் கிட்டயே வந்து we can create like 4 to 5 பயோ பெர்சனாஸ். இது ஏன் கிரியேட் பண்றோம்? இத பேஸ் பண்ணி தான் சோசியல் மீடியால நம்ம என்ன மாரி கன்டென்ட் போடலாம்? இத பேஸ் பண்ணி தான் நம்ம எந்த மாரி ஆட் கிரியேட்டிவ் வந்து கிரியேட் பண்ணலாம்? ஆட் காப்பீஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம்? எந்த மாதிரியான சேனல்ஸ் வந்து நம்ம அடாப்ட் பண்ணலாம்? எங்க போய் நம்ம எப்படி பேசினா இவங்கள வந்து அட்ராக்ட் பண்ண முடியும்? அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இவங்களுக்கு மெயினான இது என்ன அப்படின்னா வந்து தே நீட் டு பி இன்ஃபார்ம்ட் தட் சம்திங் லைக் திஸ் இஸ் தேர். ஸோ அப்போ இவங்களுக்கு நம்ம என்னென்னலாம் சேனல்ஸ் சூஸ் பண்ணலாம்? நமக்குன்னு ஒரு லேண்டிங் பேஜ் இருக்கணும். அங்க தே கேன் கம் அண்ட் சி என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம். இன்னொன்னு, இன்ஸ்டாகிராம்ல யூ கேன் கிவ் லைக் லாட்ஸ் ஆஃப் மேக்கப் டிப்ஸ். ஸோ உங்கள ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து தில் கம் அண்ட் என்ரோல் ஃபார் அ கோர்ஸ். இல்ல யூடியூப்ல கூட யூ கேன் கிரியேட் லாங் ஃபார்ம் ஆஃப் கான்டென்ட். அகைன் இதுலயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் டார்கெட் ஆடியன்ஸ்க்கு YouTube would be much better. Whereas Instagram பொறுத்தவரைக்கும் இன்னும் யங்கரான டார்கெட் ஆடியன்ஸ வந்து யூ கேன் லுக் அட். அப்ப அவங்களுக்கு டிஃபரண்டான டைப் ஆஃப் கான்டென்ட்ட நீங்க கிரியேட் பண்ணலாம். லைக்வைஸ் இந்த பயோ பெர்சோனாஸ் வில் ஹெல்ப் யூ டு கிரியேட் தட் கான்டென்ட் அண்ட் டு கிரியேட் தட் ட்ரஸ்ட். ஓகே, இவங்களை நம்பலாம். இவங்களோட வந்து வி கேன் கோ அண்ட் பை சம்திங் ஃப்ரம் தெம் அப்படின்ற அந்த ட்ரஸ்ட் வந்து பில்ட் ஆகும். ரைட்? அப்போ தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சேல்ஸ் ஃபனல் பில்ட் பண்றதாங்க. அப்போ இந்த சேல்ஸ் ஃபனல் பில்ட் பண்றது அப்படின்னா என்ன அப்படின்னா, எப்பவுமே ஒரு பிராண்ட் என்னன்னா, எடுத்த உடனே நான் சொன்னேன் இல்லையா? எடுத்த உடனே உங்ககிட்ட வந்து வாங்கிற மாட்டாங்க. ஸோ தே வில் ஃபர்ஸ்ட் எவாலுவேட் யூ இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஸ்டெப்ஸ்ல என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அட்டென்ஷன நீங்க கெயின் பண்ணணும். ஓகே, ஓ! இப்படி ஒரு பிராண்ட் இருக்கா? அப்படின்ற ஒரு அந்த அட்டென்ஷன் கிரியேட் பண்ணணும். அதாவது பொட்டன்ஷியல் ஆடியன்ஸ அட்ராக்ட் பண்ணணும். செகண்ட், இன்ட்ரெஸ்ட்ட கிரியேட் பண்ணணும். ஓ!
என்னால பரவாயில்லையே! நேத்து தான் இவங்களோட போஸ்ட் ஒண்ணு பார்த்தேன். சூப்பரா இருந்தது. வென்ட் அண்ட் ஃபாலோட் தெம். இன்ட்ரெஸ்ட்ட கிரியேட் பண்ணும். உங்க மேல இருக்க இன்ட்ரெஸ்ட்ட. அடுத்து டிசையர். ஆட் வருதுப்பா. ரொம்ப சூப்பரா இருக்குப்பா. நெறைய நெறைய கேட்டகரீஸ்லாம் வச்சிருக்காங்கப்பா. அப்படின்றது டிசையர். கடைசியா ஆக்ஷன். ஆக்ஷன்னா போய் வெப்சைட்ல போய் பர்ச்சேஸ் பண்றீங்க. அதோட நின்னு போச்சா? இல்ல. யூ கோ டூ த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் த ஃபனல் ஆஸ் இன் சூப்பரா இன்னைக்கு ஆர்டர் பண்ணா இன்னைக்கே வந்துருச்சு. மோர் ஓவர் அது மட்டும் இல்லாம ஃபோன் பண்ணி ஃபீட்பேக் வேற கேட்டாங்கங்க. அது மட்டும் இல்லாம நான் 4 பீஸ் வாங்குனதுனால எனக்கு 1 பீஸ் ஃப்ரீயா கூட அனுப்பிச்சாங்கங்க. அப்படின்ற மாதிரி கூட வந்து கிரியேட் பண்ணும்போது யூ வில் பிகம் அன் அட்வொகேட். ஓகே. இவங்க கிட்ட போய் வாங்குங்க அப்படின்னு நீங்க போய் பேச ஆரம்பிச்சுருவீங்க. அதுதான் வந்து கடைசி ஸ்டேஜ். ரைட்? அப்போ எந்த ஸ்டேஜ் ஆஃப் த ஃபனல்ல நீங்க இருக்கீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க? அட்டென்ஷன் ஸ்டேஜ்ல தான் இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய கான்டென்ட் எல்லாமே அந்த அட்டென்ஷன் ஸ்டேஜ்ல இருக்க மாரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாப் இட் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நெறைய வந்து அட்வர்டைஸ்மென்ட் கிரியேட் பண்றாங்க. அப்போ ஒரு ஒரு ஸ்டேஜ்க்கும் ஒரு ஒரு அட்வர்டைஸ்மென்ட். இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த மொபைலோட கவர்ஸு, அதுக்கப்புறமா வந்து அந்த ஃபிங்கர்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கிறதுக்கான அந்த அந்த ஒரு சின்ன ஆப்ஷனு, இன்னொன்னு வந்து இயர்லி பிளானர்ஸு, இந்த மாரி ரொம்ப கலர்ஃபுல்லான, குவர்க்கியான ஐட்டம்ஸ் மோஸ்ட்லி ரொம்ப யங் பீப்பிள் வாங்குறதுக்கான திங்ஸ் மட்டும் தான் வச்சிருக்காங்க. அப்போ இவங்களோடது எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட்டு என்னோட ப்ராடக்ட்ட பாரு அட்ராக்டிவா இருக்கா? அப்போ என்ன வந்து ஃபாலோ பண்ணு. ஃபர்ஸ்ட்டு அந்த ப்ராடக்ட்டோட ஃபீச்சர்ஸ் என்ன? அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கும்? அப்படின்னு நெறைய ஆட் வந்து அந்த ப்ராடக்ட் ரிலேட்டடா கலர்ஃபுல்லா போடுறது. நெக்ஸ்ட்டு வந்து அதோட அதோட ஃபீச்சர்ஸ்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு, அது ஒரு அட்வர்டைஸ்மென்ட்டா அப்படி போகும். நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகும் அப்டின்னா வந்து, இட் வில் கோ ஆஸ் வெப்சைட்க்கு வாங்க அப்டின்ற மாரி ஒரு ஆட் வரும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, கரவுசல் ஆட்ஸா ரீடார்கெட்டிங் பண்ணிட்டு, நீங்க போய் பர்ச்சேஸ் இம்மீடியட்டா பண்றதுக்கான ஒரு ஆட் மாதிரி வரும். ஸோ, டிபெண்டிங் ஆன் எந்த லெவல் இந்த ஃபனலோ, அதுக்கேத்தா மாரி உங்களோட ஆக்டிவிட்டீஸ நீங்க ஈஸியா வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன? நான் வந்து ஃபனல்ல எங்க இருக்கேன் அப்டின்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ரைட்? அப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய சேனல்ஸ். நான் எந்தெந்த சேனல்ஸ்ல வந்து இருக்கலாம் அப்படின்றதுக்கு அகைன் நீங்க இதுவரைக்கும் செட் பண்ண அப்ஜெக்டிவ் இருக்கு. உங்களோட ஆடியன்ஸ் இருக்கு. உங்களோட ப்ராடக்ட் இருக்கு. அதே மாரி நீங்க எந்த ஸ்டேஜ் ஆஃப் த ஃபனல்ல இருக்கீங்க அப்படின்றத பொறுத்தும், நீங்க என்னென்ன சேனல்ஸ நீங்க சூஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாங்க. இன்ஃபாக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஜெனரிக்கா நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து ஹோம் டெக்கார், இன்டீரியர் இதுலலாம் இருந்தீங்க அப்படின்னா, ஐ வுட் சஜெஸ்ட் Instagramல போயிட்டு நெறைய ஹோம் டெக்கரேஷன் ஐடியாஸ் குடுங்க. நெறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் போஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாரி சொல்லலாம். இஃப் யூ ஆர் இன்டூ யூனிஃபார்ம்ஸ் அதாவது பி2பி பிசினஸஸ்க்கு செக்யூரிட்டி கார்ட்ஸ்க்கு யூனிஃபார்ம் இல்லாட்டி ஷெஃப்ஸ்க்கான யூனிஃபார்ம் இந்த மாதிரி பண்றீங்கன்னா, ஐ வுட் சஜெஸ்ட் கோ டூ LinkedIn அண்ட் தென் கோ அண்ட் கான்டாக்ட் பீப்பிள். ஏன்னா பர்ச்சேஸ் மேனேஜர்ஸ் அப்படின்னும்போது LinkedInல தான் உங்களால ஈஸியா அவங்கள போய் கான்டாக்ட் பண்ண முடியும். க்ளோதிங் அண்ட் ஃபேஷன் இருந்தீங்கன்னா, Instagram, YouTube, Pinterest இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம நீங்க இக்னோர் பண்ணவே முடியாது. இஃப் யூ ஆர் அன் எஜுகேட்டர் அப்படின்னா வந்து யூ கேன் பி ஆன் லிங்க்டின், யூ கேன் பி ஆன் யூடியூப் ஜஸ்ட் லைக் மீ. ஸோ இந்த மாதிரி வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சேனல்ஸ் உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்கும் அப்படின்றத போய் பாருங்க. தென் ஓகே ஃபைனலி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் யூ நீட் டு அனலைஸ். ரைட்? அப்போ இதுதான் வந்து கோல்னு ஆயாச்சு. அப்போ அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, Facebookல இன்சைட்ஸ் இருக்கு. Instagramல இன்சைட்ஸ் இருக்கு. Google அனாலிட்டிக்ஸ் இருக்கு. சர்ச் கன்சோல் இருக்கு. அதே மாரி இன்னொன்னு உங்களோட சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் எப்படி வருது? காம்படிட்டர்லாம் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா, SEM ரஷ் இருக்கு. இதுல சில மெட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு. எத நீங்க மெஷர் பண்றீங்க? உங்க சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்றத மெஷர் பண்றீங்களா? இல்ல எத்தன பேரு என் வெப்சைட்ல வராங்க அப்படின்றத மெஷர் பண்றீங்களா? அது மட்டும் இல்ல, யாரு என் வெப்சைட்க்கு வராங்க? எத்தன பேர் ஆக்சுவலா பர்ச்சேஸ் பண்ணாங்க? ஸோ இதுல எந்த மெட்ரிக்க வந்து நீங்க இந்த ஸ்டேஜ்ல வந்து இம்பார்ட்டன்ட்டா வைக்கிறீங்க? நெறைய பேர் வந்து வேனிட்டி மெட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெட்ரிக்னால எதுவும் பெரிய பிரயோஜனம் இல்ல. ஆனா ஒரு பெருமைக்காக இருக்கும். அதுதான் இந்த சப்ஸ்கிரைபரு, லைக்ஸ் இதெல்லாம். பட் அடுத்த மெட்ரிக் அப்படின்னும்போது என்னன்னா, கன்சிடரேஷன் மெட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் என்னன்னா, வெப்சைட்ட வந்து விசிட் பண்ணாங்க, இல்ல வந்து கிளிக் த்ரூ ரேட்ஸ் இத்தன இருக்கு அப்படின்றதெல்லாம். அதுக்கப்புறமா வந்து கன்வர்ஷன். கன்வர்ஷனா ஆக்சுவலா வந்து வாங்குனவங்க யாரு? அவங்க எங்கேருந்துலாம் வந்து வாங்குனாங்க? உங்களோட ரிட்டர்ன் ஆன் ஆட் ஸ்பெண்ட் என்ன? இவ்ளோ இவ்ளோ மனி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போ அதுக்கு வந்து உங்களுக்கு எவ்ளோ பர்ச்சேஸ் வந்துச்சு? உங்களுக்கு எவ்ளோ ரெவென்யூ வந்தது? இப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து மெட்ரிக்ஸ் இருக்கு. ஸோ ஃபைனலி இந்த மெட்ரிக்ஸ்ல எது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் மெட்ரிக் அப்படின்றத பார்க்கணும். இது எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க ஆன்லைன் வருது அப்படின்றது ஈஸி ஆயிடும். அப்போ ஆன்லைன் வரணும் அப்படின்னா வந்து ஐ வில் டிசைட் ஓகே. எந்த இது சூஸ் பண்றேன்? நான் இப்பவே வெப்சைட் வரேனா? இல்லையா? இல்ல ஃபர்ஸ்ட்டு சோசியல் மீடியா போறேனா?
அகைன் டிபெண்ட்ஸ் உங்களோட ரிசோர்ஸஸ பொறுத்து. எனக்கு இம்மீடியட்டா சேல்ஸ் வரணும், இம்மீடியட்டா பீப்பிள் வந்து என்னுடைய பிராண்ட ட்ரஸ்ட் பண்ணணும் அப்டின்னா வந்து வெப்சைட் ஆல்வேஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல்ங்க. என்னதான் சோசியல் மீடியாவா இருந்தாலும் அது ஃப்ரீ எல்லாரும் தான் வச்சிருக்காங்க. பட் வேரஸ் வென் யூ ஹேவ் அ வெப்சைட் தட் கிவ்ஸ் அ ஆடட் அட்வான்டேஜ் ரைட்? அப்போ டிசைட் பண்ணிக்கோங்க. எனக்கு சோசியல் மீடியா மட்டும் இருக்கணுமா? இல்ல வெப்சைட்லயும் நான் சேர்த்து இருக்கணுமா? அப்டின்றது. அடுத்து வந்து என்னுடைய பட்ஜெட் என்ன? ரைட்? அப்போ நான் இதெல்லாம் வந்து கோல்ஸ் எல்லாம் செட் பண்ணியாச்சு. அப்போ என்னோட பட்ஜெட் என்ன இப்போ? நான் வந்து எவ்வளவு அமௌண்ட் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா என்னுடைய மெயின் இது என்ன அப்டின்னா வந்து ஓரளவுக்கு என்னுடைய ஃபாலோவர்ஸ், என்னோட டிராஃபிக் எல்லாம் இன்கிரீஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 3 மாசத்துக்கு அப்புறமா தான் நான் சேல்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். அப்போ நான் பட்ஜெட்ஸ வந்து எந்த அளவுக்கு வைக்கலாம்? ஸோ அப்போ இம்மீடியட்டா உங்களுக்கு வந்து இவ்ளோ ஸ்பெண்ட் பண்ணா இவ்ளோ கிடைக்கும் அப்டின்றது தெரியாது. ஏன்னா ஒரு பிசினஸும் ஒரு மாதிரி உங்களுக்குன்னு பிராண்ட் அவேர்னஸ் வந்து ஒரு மாதிரி கிரியேட் ஆயிருக்கும். அப்போ ஒரு பைலட் மாரி நீங்க ஒரு 2, 3 மாசம் பண்ணும்போது தான் தெரியும். ஓ! ஒருத்தர் வந்து என்னோட வெப்சைட்ல வாங்கணும்னா, இவ்ளோ செலவாகுது. அப்போ நான் வந்து ஒரு 50 பேர் என்னோட வெப்சைட்ல வாங்கணும்னா, அப்ப நான் எவ்ளோ செலவு பண்ணணும்? 100 பேர்னா எவ்ளோ செலவு பண்ணணும்? அப்படின்றது அந்த மாசம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் தெரியும். ரைட்? ஆனா, உங்களுக்குன்னு ஒரு பட்ஜெட் கெப்பாசிட்டின்னு இருக்கும் இல்லையா? ஆன்லைன் நான் சீரியஸா எடுத்துக்கிறேன். ரைட்? அப்போ நான் யூசுவலா வந்து என்னுடைய என்னுடைய மார்க்கெட்டிங் எஃபோர்ட்ஸ்க்கு வந்து மந்த்லி நான் வந்து ரூ. 1,00,000 ஸ்பெண்ட் பண்ண விரும்புறேன் அப்படின்னா, ரூ. 1,00,000 எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ரூ. 1,00,000 அதுல எவ்வளோ வந்து நான் வந்து என்னோட ஏஜென்சிக்கு போகுது, எவ்வளோ வந்து என்னுடைய பட்ஜெட்டுக்கு போகுது, எவ்வளோ வந்து நான் வெப்சைட் டெவலப் பண்றதுக்கு போகுது அப்படின்றது எல்லாத்தையுமே நீங்க டிசைட் பண்ணிக்கணும். இதெல்லாம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? நீங்க நெறைய பேரோட பேசும்போதே உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். ஏஜென்சி கூப்பிட்டு பேசுங்க, ஃப்ரீலான்சர்ஸ் கூப்பிட்டு பேசுங்க, அவங்களோட சார்ஜஸ் என்னன்னு கேளுங்க. அப்போ மார்க்கெட் ரேட் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா நீங்க பட்ஜெட்ட அலோகேட் பண்ணலாம். அதுக்கப்புறமா யூ கேன் ஸ்டார்ட் கம்மிங் ஆன்லைன். அதுக்கப்புறமா மோஸ்ட் இம்பார்டன்ட் திங் இஸ் இந்த மெட்ரிக்ஸ் தான். இந்த மெட்ரிக்ஸ எப்படி நான் அனலைஸ் பண்ண போறேன். ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் எனக்கு பெருசா வந்து எதுவும் தந்துற போறதில்ல. எண்ட் ஆஃப் த டே மக்கள் என்னுடைய பிசினஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்களா? பர்ச்சேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்களா? அப்படின்றத தான் பார்க்கணும். ஸோ அப்போ வாட் ஐ நீட் டூ மெஷர் இஸ் ஆர் பீப்பிள் கம்மிங் இன்சைட் மை வெப்சைட்? எதன் மூலமா வராங்க? வர்றவங்க எந்த மாதிரியான டார்கெட் ஆடியன்ஸ்? என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் தானா இல்லையா? அதே மாதிரி வந்து இவங்க ஒரு பொருள என்கிட்டருந்து வாங்குறதுக்கு எனக்கு எவ்ளோ செலவாகுது? அப்போ என்னுடைய ஃபைனல் எய்ம் என்ன? அப்போ எக்ஸ்ட்ராவா நான் செலவு பண்ணலாமா? இல்லையா? அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணணும். ஸோ இன்னைக்கான கிளாஸ் வந்து உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல என்டர் ஆகுறதுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இன்னும் இதுல நெறைய டெஃபினட்டா உங்களுக்கு நெறைய டவுட்ஸ் இருக்கும். அத வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க. இன் கேஸ் யூ வுட் லைக் டூ கான்டாக்ட் மீ அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கு. So that you can send us a message and then we will get in touch with you. Okay, signing off is Sangeeta El Sabashik. Bye.